ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பக்கோடா போட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன், வானல், எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிச்சு. இது கொஞ்சமாக கடுகு போடுறேன். வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டாக கட்டியிருக்கேன் வெங்காயத்தை. இது நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் தக்காளி போடுறேன். இது வதங்கட்டும். இது பாருங்கள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். சும்மா காரத்துக்கு தான் போடுறேன். ஒரு ஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவு போடுறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். பெருங்காயத்தூள் போடணும். இங்கே பாருங்கள், இது 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கலரிசி, 3/4 டம்ளர் உளுந்து போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் பாதி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக கலக்க வேண்டாம், பாதி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஆப்ப சோடா போடணும். கொஞ்சமாக ஆப்ப சோடா போடணும். போட்டுட்டு கலர் கொஞ்சம் விடணும். எல்லோ கலர் விடணும். விட்டுட்டு நல்லா கலந்துடணும். இதுக்கு பேர் செட் தோசை. பாருங்கள், பாதி மாவு எடுத்து வச்சுட்டேன்னா மீதி மாவில் இந்த மாதிரி மஞ்சள் கலர் போட்டு சோடா மாவு போட்டு கலந்து வச்சுருக்கேன். ஊற்றும் போது காட்டுறேன். குழம்பு கொதிச்சிச்சு. இதில் நம்ம பக்கோடா இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுடணும். போட்டவுடனே கொஞ்சம் திக்காகிடும். நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், கல் நல்லா காஞ்சிச்சு. நல்லா காய்ட்டன்னு ஊற்றுங்க. காய்ட்டன்னு எடுத்துட்டு ஒரே ஒரு கரண்டி எடுத்து இப்படி சின்னதாக ஊற்றுங்க. பெருசாக ஊற்றாதீங்க. பெருசாக ஊற்றினா நல்லா வராது. சின்னதாக ஊற்றிட்டு எண்ணெயை சுற்றி ஊற்றிட்டு மூடிடணும். இங்கே பாருங்கள், மூடி போட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா வந்துடுச்சு பாருங்கள். திருப்பக்கூடாது, அப்படியே எடுத்து இப்படி வச்சிட வேண்டியது தான் தட்டில். சுவையான செட் தோசை ரெடி. இதுக்கு நீ மஞ்சள் பட்டை போட்டு ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மொறுமொறுன்னு ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பக்கோடா குழம்பு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் சுட சுட சாப்பிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.